வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன் மற்றும் ஜோடின் செந்துஜன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தெரணியகல நூரித்தோட்ட முகாமியாளரின் கொலை குற்றவாளிகள் 18 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. அடிப்படை காணி உரிமையையே தமிழ் மக்கள் கோருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தி. முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கோப் குழு முன்வைத்த சாட்சியங்களை ஆராய சட்டமா அதிபர் திணைக்களம் திட்டம். தெலுங்கானா முதலமைச்சர் குண்டு துளைக்காத குளியலறையுடன் வீடொன்றை நிர்மாணித்துள்ளார். விரிவான செய்திகள். அவிசாவிளை மேல் நீதிமன்றம் 18 பேருக்கு இன்று மரண தண்டனை விதித்தது. தெரணியகல நூரித்தோட்ட முகாமையாளர் நிஹால் பெரேரா கொலை வழக்கின் தீர்ப்பை அவிசாவிளை மேல் நீதிமன்ற நீதிபதி MDS அபேரத்ன இன்று அறிவித்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த கொலை இடம்பெற்றது. இந்த கொலை தொடர்பில் தெரணியகல பிரதேச சபையின் தலைவர் அனில் சம்பிக்க விஜயசிங்க உள்ளிட்ட 21 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. 18 பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எந்தவித சந்தேகங்களும் இன்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக 3 வருடங்களாக விசாரணைக்குட்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி தெரிவித்தார். தெரணியகல நூரி தோட்டத்தில் தோட்ட முகாமையாளர் நிஹால் பெரேரா 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார். கல்கிசை பொது மயானத்தில் அவரின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. அன்றைய தினம் தோட்ட முகாமையாளரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தோட்ட முகாமையாளரின் கொலை தொடர்பில் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நூரி தோட்டத்தில் போலீஸ் காவலரண் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஒருவிடத்திற்கும் அதிக காலம் காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையில் அவன்கார்ட் கப்பலை விடுவிப்பதற்கு காலி நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 35 மில்லியன் ரூபாய் பணியில் விடுவிப்பதற்கு காலி பிரதம நீதவான் நிப்புலி லங்காபுரம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அவன்கார்ட் கப்பலில் இருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களுடன் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பயணித்த சந்தர்ப்பத்தில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த கப்பல் காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக வெளிநாடு செல்ல தனக்கு அனுமதி வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கை மனு எதிர்வரும் 7ஆம் தேதி பரிசீலிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி ரணவக்க முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. பெசில் ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியூடாக அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்த பெசில் ராஜபக்சவிடம் புதிய கட்சி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எமது கட்சியின் யாப்பிற்கு அமைய நாட்டிற்கும் மக்களிற்கும் சார்பாக இருக்க வேண்டும் என்பதே எமது கட்சி உறுப்பினர்களின் பொறுப்பாக காணப்படுகின்றது. தற்போது நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினரா? இல்லை இல்லை, நான் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலேயே உள்ளேன். எண்ணிக்கை 100 தாண்டும் என நான் எண்ணுகின்றேன். எனினும் பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகும் சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் அனைவரும் வருவார்கள். தற்போது நான் அவர்களை தொல்லைப்படுத்த விரும்பவில்லை. மிகவும் சிந்தித்து செயற்படுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தும் கலந்துரையாடல் ஒன்று தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா இன்று சுட்டிக்காட்டினார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் குண்டொன்றை போடுவதற்காக, அதாவது அரசியல் குண்டொன்றை போடுவதற்காக புதிய கட்சியின் பெசில் ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிலருடன் கலந்துரையாடியுள்ளதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. கலந்துரையாடப்பட்ட இடம் தொடர்பில் நான் நன்கு அறிவேன். தகவல்களும் இருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த ஐக்கிய தேசிய கட்சியின் சிலருடன் பெசில் ராஜபக்ச கலந்துரையாடியுள்ளார். அவர்கள் வாக்குறுதி ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள். முறிகள் கொடுக்கல் வாங்கல் குறித்து கோப்குழு முன்வைத்த சாட்சியங்கள் மற்றும் இணைப்புகளை ஆராய்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அந்த சாட்சியங்கள் தற்போது சபாநாயகரின் பொறுப்பில் உள்ளதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜயசூரிய தெரிவித்தார். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தம்மிடம் கேட்டறிந்ததற்கு அமைய முறிகளின் சட்டத்தன்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்ததாக சட்டமா அதிபர் கூறினார். ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அலுவலகத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய இந்த விடயங்களை சமர்ப்பித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கோப்பறிக்கையுடன் தொடர்புடைய மேலும் 25 இணைப்புகளை கோரி சட்டமா அதிபரினால் சபாநாயகருக்கு தற்போது கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது. சிவில் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவுகளின் 6 சிரேஷ்ட அதிகாரிகள் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கோப்குழு அறிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய தெரிவித்தார். முறிகள் விநியோகம் தொடர்பான விசாரணையின் போது தெரியவந்த சட்ட ரீதியான விடயங்கள் சட்டமா அதிபரினால் பிரதமருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தினமின பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது.
குறித்த முறைகள் விநியோகத்தின் போது சட்ட ரீதியான சிக்கல்கள் தோன்றியுள்ளனவா? செயற்படுத்தப்பட்ட முறை மத்திய வங்கிக்கு இதனால் நட்டம் ஏற்பட்டுள்ளதா? அதிகாரிகள் அல்லது தனியார் பிரிவினரை இந்த குற்றத்தில் ஈடுபடுத்தும் ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக என்பது தொடர்பான விடயங்களை அதிகாரிகள் அல்லது தனியார் பிரிவினரை இந்த குற்றத்தில் ஈடுபடுத்தும் ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பான விடயங்களை குறித்து மூவரடங்கிய சட்டத்தரணிகள் குழு ஒன்று விசாரணை செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உரிமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. උතුරේ සහ නැගෙනහිර ප්‍රශ්නය பல்வேறு இனவாத குழுவினர் தமது இனவாத தேவைகளுக்காக வடக்கு கிழக்கு பிரச்சினையை பயன்படுத்த முற்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்த விடாது தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தும் முதல் காரணியாக அவர்களின் காணி உரிமை அமைந்துள்ளது. அதுவே முதலாவது விடயமாகும். காணி உரிமையையே வடக்கு மக்கள் அரசியல் உரிமையாக கூறும் முதலாவது விடயமாக நான் கருதுகிறேன். இது அடிப்படை மனித உரிமையாகும். சுவாசிக்கும் உரிமை, வீட்டுரிமை, வாழ்வதற்கான காணி உரிமை ஆகியன அடிப்படை மனித உரிமைகளாகும். இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் இது அவர்கள் வாழ்ந்த காணி, பயிற்சியை மேற்கொண்ட காணி. මනුස්සයෙකුට හුස්ම ගන්න තියෙන අයිතිය, නිවාසයක අයිතිය, ජීවත් වෙන්න ඉඩමක අයිතිය, ඒක මූලික මිනිස් අයිතිවාසිකම. ඉතින් මෙතන තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි ඒ අය ජීවත් වෙච්ච ඉඩම්. ඒ අය වගා කරගෙන හිටපු ඉඩම්. දීගෙන යනවා. அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார். அனைத்தும் வழங்கப்படவில்லை, இன்னும் ஓரளவு வழங்குவதற்குள்ளது. ඔක්කොම දීලා නැහැ. තව තියෙනවා දෙන්න. ඒක පිළිගන්න. මම කියන්නේ මෙහෙමයි නේද? ඊට காணி புனரமைப்பு ஆணைக்குழு அல்லது உங்களின் அமைச்சினால் அதற்காக நியமிக்கப்படும் செயலணியை உருவாக்கி விரைவில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். තුමාගේ නායකත්වය அதனை படிப்படியாக முன்னெடுத்துச் செல்கின்றோம். උදාහරණයක් ඔබතුමාට නිදාස් කරගෙන යනවා. මම බොහොම ස්තුතියි. ඔබතුමාට උදාහරණයක් කියන්නම් 1993 வவுனியாவே சிதம்பரம்புர 1993 ஆண்டு வவுனியா சிதம்பரபுரத்தில் குடியேற்றப்பட்ட பூந்தோட்ட முகாமில் உள்ள மக்கள் இன்றும் அங்கேயே வாழ்கின்றனர். இன்று வரை அவர்களுக்கான காணி உரிமை வழங்கப்படவில்லை. நான் சென்று பார்த்தபோது அங்கு 15 ஏக்கர் காணி இருந்தது. அடிமைகளுக்கான முகாம் ஒன்றில் வாழ்வதை போன்றே அவர்கள் உள்ளனர். அவர்கள் தற்போது சிங்கள முஸ்லிம் மக்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். நான் அங்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கு வந்த சிங்கள மக்கள் இவர்கள் இன்று விவசாயத்தில் ஈடுபட முடியாது என கூறினர். எமக்கு இவர்களுடன் ஒன்றாக வாழ வேண்டும். தமது பிள்ளைகள் பாடசாலைக்கு வவுனியாவுக்கே செல்வதாக அங்கிருந்த தமிழ் மக்கள் கூறினர். அவர்களின் பிள்ளைகள் ஒரு சமூகத்துக்குள்ளேயே வாழ்கின்றனர். அவ்வாறு எனின் இந்த மக்கள் பல வருடங்களாக வாழ்ந்த சிதம்பரபுரம் பூந்தோட்ட முகாம் என்ற பெயரை நீக்கி அந்த காணிகளை அவர்களுக்கு ஏன் வழங்க முடியாது? காட்டுப்பகுதிக்கு அவர்களை அழைத்துச் செல்ல தற்போது உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டாம். அந்த சந்தர்ப்பத்திலேயே அரசியல் மீது நம்பிக்கையின்மை, எதிர்ப்பை உருவாக்க எண்ணுபவர்களுக்கு அதனை உருவாக்க முடியும். 1993 ஆண்டிலிருந்து அங்கு வாழ்கிறார்கள் எனின் ஏனைய பிரஜைகளுக்குள்ள உரிமையை அவர்கள் கோர முடியும். ඒ අයට වෙන පුරවැසියෙකුට දින අයිතිය ඉල්ලන්න පුළුවන්. அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற சிங்கள மக்களை சில நோக்கங்களை கருத்தில் கொண்டு வடகிழக்கு பகுதிகளில் குடியேற்றுகின்ற செயற்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற விஷயம். அதே வேளையில் சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற விஷயம். ஆகவே இன நல்லிணக்கம் பற்றி நாங்கள் பேசுகின்ற இந்த காலகட்டத்திலே வடக்கு கிழக்கிலே திட்டமிட்டு நடக்கின்ற இவ்வாறான குடியேற்றங்கள் நிச்சயமாக இந்த நல்லாட்சியிலே களையப்பட வேண்டும். அதே வேளையில் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு மறைமுக செயற்பாடாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இலங்கையை விட பின்னணியில் இருந்த சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் இன்று எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால் அந்த நாட்டிலே பல்லின சமயம் வாழ்ந்தாலும் ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற, ஒருவருக்கு ஒருவருக்கு தேவையான உரிமைகளை விட்டுக் கொடுக்கின்ற தன்மை இருக்கின்றது. கனடா தேசத்திலே மாநகர சபைக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று மாகாண சபைக்கு நாங்கள் காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுப்பது பற்றி கூடுதலாக சிந்திக்கின்றோம், பயப்படுகின்றோம். அவர்கள் அனைவருக்கும் அந்த நாட்டிலே சமமான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பிலும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமல் வியாழேந்திரன் கருத்து வெளியிட்டார். இன்று இந்த நாட்டுக்குரிய மலைய மக்களை எடுத்துக்கொண்டால் 100 நாள் வேலை திட்டத்திலே மலைய மக்களுக்கு 7 பேச்சு காணி கொடுப்பதாக கூறப்பட்டது. ஆனால் இன்று ஒரு 7 பேச்சு காணியிலே அந்த காணி கூட முழுமையாக இன்று கொடுக்கப்படவில்லை. ஒரு 7 பேச்சு காணியிலே ஏன் கொழும்பிலே வீடு கட்ட முடியாது? வீடு கட்டுவதற்கான அனுமதி வழங்க முடியாது. ஏன் அந்த மலைய மக்களுக்கு ஒரு 25 பேச்சு காணி கொடுக்க முடியாதா? அவருடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது. ஒரு 25 பேச்சு காணியை கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் அதுக்கு வீடு கட்டி அதுக்குள்ளே அவர்கள் தோட்ட வேலையில் அவர்கள் பயிரிட்டு அதன் மூலம் தங்களுடைய வருமானத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். ஆகவே இன்று அரசாங்கம் கம்பெனிகளுக்கு லீசிங் மூலம் நிலத்தை கொடுக்கிறது, மக்களுக்கு கொடுக்க தயங்குகிறது. ஆனால் அரசாங்கத்திடமிருந்து கம்பெனிகள் லீசிங் மூலம் நிலத்தை பெற்றுக்கொண்டு இன்று மக்களுக்கு அதை லீசிங் கொடுக்க நிலைக்கின்றது. ஆகவே இந்த நல்லாட்சி அரசே இந்த நாட்டுக்குரிய மலைய மக்களுக்கு 7 பேச்சு என்றதுக்கு அப்பால் 25 பேச்சு காணிகளை கொடுக்கலாம். இன்று பாசிக்குடாவிலே இன்று முன்னைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எத்தனையோ ஹோட்டல் இருக்கின்றது. சஜின் பாஸ் அவர்கள் அங்கே நட்சத்திர விடுதியை கட்டியிருந்தார். நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 800 மில்லியன் ரூபாயை பெற்று இன்று அந்த ஹோட்டலுடைய நிலைமை வேறொரு கைமாறப்பட்டிருக்கின்றது. ஏன் பசில் ராஜபக்ச அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அரச உடைமையாக்க முடியுமானால் ஏன் சஜின் பாஸ் அவர்களுடைய ஹோட்டலை அரச உடைமையாக்க முடியாது? ஏன் அதை நீங்கள் டூரிஸ்ட் போட்டுக்கு கொண்டு வர முடியாது? இன்று இந்த நாட்டிலே ஒருவர் தன்னுடைய வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கு
50 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வட்டியுடன் 5 லட்சம் கூட வட்டி இல்லாமல் கொடுக்க முடியாது. ஆனால் 800 மில்லியன் வட்டி இல்லாமல் கொடுக்கப்படும். கடந்த கால யுத்தம் மற்றும் இயற்கை அழிவுகள் காரணமாக ஏற்பட்ட இடப்பெயர்வுகள் மற்றும் அழிவுகள் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த காணி பிரச்சனையானது பாரியொரு பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது என்பதை கௌரவ அமைச்சர் ஜோன் அமர்துங்க அவர்கள் அறிவார் என நான் நம்புகின்றேன். காணிகளுக்கான ஆவணங்களை இழந்தவர்கள், குடியிருந்ததற்கான முறையான ஆவணங்கள் இல்லாதோர், அரச காணிகளில் வசிக்கின்ற நிலையில் வீட்டு திட்டங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு விசேட ஏற்பாடாக விரைவாக காணி கச்சேரியை உரிய முறையில் பரவலாக மேற்கொண்டு எமது மக்களுக்கு உதவுமாறு கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். காணிகள் வழங்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இல்லாத மாவட்டங்களில் காணிகளின்றி வாழ்ந்து வரும் வடக்கு மாகாண மக்களுக்கு அவர்களது விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அதே மாகாணத்திற்குள் வேறு மாவட்டங்களில் உள்ள அரச காணிகளை வழங்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வன்னி மாவட்டத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் காணி சட்டங்களில் உள்ள இறுக்கமான நிபந்தனைகளாலும் பெரும்பாலான மக்கள் தாம் வாழும் காணிகளுக்குரிய உரிமையை இன்னும் பெற முடியாத நிலையிலும் தமது பாரம்பரிய நிலங்களை இழந்தும் உள்ளனர் என்பது ஒரு கசப்பான உண்மையாகும். வன்னி மாவட்டத்தின் பரம்பரையாக வாழ்ந்து வந்த மக்களின் பூர்வீக நிலங்களை உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் பாதுகாப்பு தரம்பரை தம்வசம் வைத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மொத்தம் 4402 ஏக்கர் நிலமும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவை மக்கள் பயன்பாட்டுக்காக உடனடியாக விடுவிக்கப்படல் வேண்டும். யானை பிரச்சினை குறித்து பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. எமது நாட்டை பொறுத்தவரை மனிதர்களை விட விலங்குகளுக்கு பாதுகாப்பு அதிகமாகும். ஏனெனில் கடந்த கால யுத்த சூழலால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அழிக்கப்பட்டும் இன்றும் அதற்கான தகுந்த நடவடிக்கை இல்லை, பூரண விசாரணை இல்லை. ஆனாலும் ஒரு வனவிலங்கு கொல்லப்பட்டால் உடனடியாக அதற்கான சட்ட நடவடிக்கை துரிதமாக நடைபெறுகின்றது. இன்று எமது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்கள் வனவிலங்குகளால் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளுகின்றனர். குறிப்பாக யானை, குரங்கு, முதலை போன்றவற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அதிலும் யானையின் தாக்கம் கடந்த 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 54 ஏழை விவசாயிகளை காவு கொண்டுள்ளது. யானை கட்சியின் ஆட்சி நாட்டில் நடைபெறும் போது யானை அட்டகாசம் அதிகமாக உள்ளது. உலக நாடுகளை பொறுத்த வகையில் இன்று யானைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான வன்முறைகள் அதிகரித்திருக்கும் நாடுகளில் இலங்கையே முதலிடம் பெற்று வருவதாக குறிப்பிடுகின்றனர். 1950ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சுமார் 1375க்கும் மேற்பட்ட மக்களும் சுமார் 4225க்கும் மேற்பட்ட யானைகளும் இந்த மோதலில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. யானையிலிருந்து மக்களையும் மக்களிலிருந்து யானையும் பாதுகாப்பதற்காக மின்சார வேலிகள் அமைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதுக்காகும் செலவு அல்லது அதில் ஒரு பாதுகாப்பு அம்சம் இல்லாதபடியினால் பனைமரங்களை நடுவதற்கூடாக அந்த பாதுகாப்பை வலுப்படுத்தலாம். மின்சார வேலியை பொறுத்தவரையில் 10-12 வருடங்களுக்கு தான் தாக்கு பிடிக்கும். பனையை பொறுத்த வகையில் அது 100 வருடங்களுக்கு மேல தாக்கு பிடிக்கும். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளர் அமரர் காலஞ்சென்ற தமிழினி அவர்கள் எழுதிய புத்தகம் பல்வேறு விமர்சனங்களை, சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தது. அதிலே வேண்டுமென்றே ஒரு சில செய்திகள் திணிக்கப்பட்டதாக கூட செய்திகள் வந்தன. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய இனத்தினுடைய நிலைமை, எங்களுடைய விடுதலை போராட்டம், அதனுடைய பல பரிணாம நிகழ்ச்சிகளை அந்த புத்தகம் காட்டுவதாக பல விமர்சகர்களும் அதை ஆய்வு செய்தவர்களும் பார்த்த பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் தென் மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர், அதிலே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கின்றது, அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அதே போல முஸ்லீம் மக்களுக்கான கலை கலாச்சார உரிமைகள் இருக்கின்றது என்ற
செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தமிழர் தாயகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை இவ்வாறு சொன்னால் அதை இனவாதிகள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தென் மாகாணத்தினுடைய ஆளுநரை பார்த்து என்ன சொல்ல போகின்றீர்கள்? நினைவேந்தல் நிகழ்வொன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி அரங்கில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மெழுகுவர்த்திகளை ஏந்தி யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் அஞ்சலிகளை செலுத்தினர். இதேவேளை இங்கு மரநடுகையும் இடம்பெற்றது. கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள மயானம் ஒன்று இன்று மக்களினால் துப்புரவு செய்யப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 65,000 நிரந்தர வீட்டுத் திட்டம் அமைப்பது குறித்து அமைச்சர் DM சுவாமிநாதன் தெளிவுபடுத்தியுள்ளார். நியூஸ் லைன் நிகழ்ச்சிக்கு இன்று காலை வருகை தந்தபோதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த விடயத்தை பலர் தவறுதலாக விளங்கப்படுத்தியுள்ளனர். இதில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சில அடிப்படை விடயங்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். வடக்கு கிழக்கில் மொத்தமாக 160,000 வீடுகள் தேவைப்படுகின்றன. 160,000 என்பது பெரிய தொகை. முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி என்பன யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களாகும். எனவே அங்கு வீடுகளை விரைவில் நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. இவை தகரங்களில் அமைக்கப்பட்ட வீடுகள் அல்ல, விஞ்ஞானபூர்வமாக அமைக்கப்பட்டு அவை நிரூபிக்கப்பட்டுள்ளன. மக்கள் சக்தி மக்களரங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக கிராமிய மக்களை வலுவூட்டும் மக்களரங்கு இன்று பிற்பகல் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சித்தாண்டி, களுவன்கேணி, முரக்கொட்டாஞ்சேனை, மாவடிவேம்பு, சந்திவெளி மற்றும் கோரக்களிமடு பகுதியைச் சேர்ந்த பெருமளவிலான மக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டிருந்தனர். 48 மணித்தியாலங்களுக்குள் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை மக்கள் சக்தி செயலகம் உங்களுடைய மக்கள் சக்தி அணிக்கு அறிவிக்கும். அதன் மூலமாக தீர்க்கப்படாதிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இதன் மூலம் தீர்க்கப்பட இருக்கின்றது. உங்கள் பிரதேசத்துக்கு, உங்கள் கிராமத்துக்கு இந்த நடக்க போகும் இந்த அபிவிருத்தி திட்டத்தை எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லோருடைய பங்களிப்பும், எல்லோருடைய ஆசியம் பெற்று இந்த மக்கள் சக்தி திட்டத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்றுதான் எங்கள் நேரம் இருந்தால் களுவங்கேணி பிரதேசத்தில் அந்த கடற்கரையோரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்து வச்சிருக்கிறோம் என்று உங்களுக்கு விளங்கும். என்றும் முகமன் இயம்பாதவர் கண்ணும் சென்று பொருள் கொடுப்போர் தீதற்றோர் துன்பு சுவை பூவில் பதிகுழலாய் பூங்கை புகழவோ நாவிற்கு உதவுவது நயந்து என பகர்ந்து அந்த பணியை செவ்வனமே செய்கின்ற ஒரே ஒரு அமைப்பு இந்த உலகிலேயே சத்தியமம் குழுவினை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அது ஒரு படையணி என்றே சொல்ல வேண்டும். இதன்போது தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்கள் சக்தி குழுவினரின் கவனத்திற்கு மக்கள் கொண்டு வந்தனர். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை ராணுவ புலனாய்வு பிரிவினரை கொலை செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக சட்டத்தரணி அதுல எஸ் ரணகல குறிப்பிட்டார். கல்கிஸ்ஸ நீதவான் முகமது சஹாப்தீன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசேட கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. ராணுவ புலனாய்வு பிரிவின் மேஜர் புலட் பல மற்றும் மேஜர் பிரசன்ன ஆகியோருக்கு கீழ் பணிபுரிந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் விருப்பத்தின் பேரில் அவர்களின் கைவிரல் அடையாளங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. மேலும் இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பிலான அறிக்கை தற்போதுள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கும் அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டது. இதன் பிரகாரம் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஐபி நிஷாந்த சில்வா தலைமையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதோடு இந்த கொலை ராணுவ புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் சாட்சியாளர்கள் 4 சிறைச்சாலைக்குள் விசேட பாதுகாப்பினை வழங்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதான சாட்சியாளரான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் பிரதிவாதிகளான முன்னாள் கடற்படை அதிகாரிகள் 3 சிறைச்சாலைக்குள் விசேட பாதுகாப்பினை வழங்குமாறு கொழும்பு பிரதம மேல் நீதிமன்ற நீதிபதி மணிலால் வைத்தியதலுக்கு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவினை பிறப்பித்தார். கொலை வழக்கின் முதலாவது சாட்சியாளரான ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் சாரதியாக பணியாற்றிய பிருத்திவிராஜ் மனம்பேரி என்ற நபரை எந்தவொரு வெளித்தொடர்புகளை பேணுவதற்கும் இடமளிக்க வேண்டாம் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவினை பிறப்பித்தார். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கு எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை நேற்றைய வழக்கு விசாரணையின் போது நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் காமினி செனவிரத்னவை சிவப்பு ஜீப் மீது சுட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் அவரை தானே மோட்டார் சைக்கிளில் கங்காராம லண்டரை வத்த பகுதியில் இருந்த முகாமிற்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றதாகவும் பிரதான சாட்சியான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்விராஜ் மனம்பேரி சாட்சியம் அளித்திருந்தார். கருணா குழுவினரிடமிருந்து உயிர் அச்சுறுத்தல் காணப்பட்டமையால் அது தொடர்பில் யாருக்கும் கூறவில்லை எனவும் ஆட்சி மாற்றத்தின் பின்னரான பாதுகாப்பான சூழலில் அது தொடர்பில் சாட்சியம் அளித்ததாகவும் தீர்மானித்ததாகவும் மனம்பேரி தனது சாட்சியத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ் பொலிகண்டி பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இறங்குதுறை பகுதியில் தனியார் ஒருவர் அத்துமீறி வசிப்பதாக தெரிவித்து மீனவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொலிகண்டி கடற்தொழில் சங்க கட்டிடத்திற்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியினை தனியார் ஒருவர் தனக்கு சொந்தம் என தெரிவித்து வேறொரு நபருக்கு விற்றுள்ளார். குறித்த நபரினால் அந்த பகுதியை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டுவர முடியாமலும் வலைகளை உலர்த்த முடியாமலும் உள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர். இந்த காணி எங்களுக்கு பெற்று தரணும் என்று சொல்லி அந்த காணிக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லித்தான் இப்போ ஆர்ப்பாட்டம் வச்சு நாங்கள் அது போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் அவைகள் அறிவிச்சு பாதுகாப்போட இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாம நாங்கள் நிற்கிறோம். இப்போ இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்திடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கடற்கரை ஓரத்திலிருந்து 25 மீட்டருக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி, அதை தனியார் எவரும் உரிமை கோர முடியாது. அந்த பிரிவின் கீழேயே இவர்கள் உரிமை கோருகின்ற தகுதியை இழப்பார். இது காலாகாலமாக 50 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு மேலாக எங்கள் எல்லோருடைய கண்களாலும் இது பொது இடமாக பாவிக்கப்பட்டு வந்த இடம். அதை இப்பொழுது புதிதாக திடீரென்று ஒரு உரிமை கொண்டாடும். ஆகவே அவர்களுடைய உரிமை கோரிக்கையிலே நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. மீனவர்களின் கோரிக்கைக்கு உரிய தீர்வு ஒன்றை பெற்றுத் தருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குண்டுதுளைக்காத குளியலறையுடன் புதிய ஆடம்பர பங்களாவில் இந்தியாவின் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் குடியேறியுள்ளார். 9000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஹைதராபாத் நகரில் புதிய வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குண்டுதுளைக்காத குளியலறையுடன் 250 பேர் அமரக்கூடிய வகையில் அரங்கம் மற்றும் 500 பேர் இருக்கும் வகையிலான கலந்துரையாடல் மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட சந்திரசேகர ராவ் வாஸ்து விதிமுறைகளின்படி புதிய வீட்டை நிர்மாணித்துள்ளமை சிறப்பம்சமாகும். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்றி வருகிறது. மேலதிக செய்திகளை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.